அது மாதிரி சினிமா பார்க்குறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கணும். இது ஒரு பெரும் நோய், பெருங்கொண்ட நோய். அது இந்த நோயிலிருந்து நாம் வெளியில் வரணும். இந்த ரமதானோடு நாம் இந்த சினிமா பார்க்குறத நிச்சயமாக இந்த ரமதான் மாதத்தில் சினிமா பார்க்குறத கம்மி பண்ணியிருக்கோம். குறைஞ்சபட்சம் சினிமா பார்க்குறதோடைய இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இசை கேட்குறதோடைய இன்டென்சிட்டி அதை நாம் கம்மி பண்ணியிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செஞ்சுருப்பான். நாம் அதை தொடர்ந்து அதை என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக அகற்றணும். முதல்ல இந்த பாவகாரியங்களை வெறுக்கணும், சினிமாவை வெறுக்கணும். தியேட்டரில் போய் படம் பார்க்குறது, வீட்டில் உட்காந்து சினிமா பார்க்குறது, ரசிக்கிறது, அந்நிய பெண் டான்ஸ் ஆடுறத, அந்நிய ஆணை பார்க்குறத ரசிக்கக்கூடிய இந்த தன்மை, ஆக்ட்ரஸை விரும்பக்கூடிய இந்த தன்மை உள்ளத்திலிருந்து அவர்களுடைய விருப்பத்தை நாம் அகற்றணும். அல்லாஹ்வுக்காக நேசிக்கணுமே தவிர நம்மளுடைய இந்த உலகத்தில் மற்றவங்க நேசிக்கிறாங்கிறதுக்காக நேசிக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக யார் ஒரு மனிதனை நேசிக்கின்றாரோ அவருக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நிழல் இல்லாத அந்த நாளில் நிழலை கொடுக்கின்றான். அது நமக்கு தேவையா வேணாமா? ஒரு ஆக்டரை நம்ம ரசிக்கிறோம், சரியா? பொய்யாக நடிக்கக்கூடிய, அந்நிய பெண்ணோடு சேர்ந்து கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய, விபச்சாரத்தை தூண்டக்கூடிய இந்த கேவலமான விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு நடிகரை ஒரு முஸ்லிம் உள்ளத்தில் நேசிக்கின்றான் என்றால் யோசிச்சு பாருங்க, நாளை மறுமை நாள் அவனுடைய நிலை என்னன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ, யாரை விரும்புகின்றீர்களோ, யாரை பின்பற்றுகின்றீர்களோ அவர்களோடு தான் மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அவர்களோடு தான் மறுமையில் உங்களுடைய தங்குமிடம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசம் கொண்டோம் என்றால், சஹாபாக்களை நேசம் கொண்டோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றினோம் என்றால், சஹாபாக்களுடைய தியாகத்தை நம்முடைய தியாகமாக நாமும் அது மாதிரியான தியாகங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற உள்ளத்தை நாம் வைத்திருந்தோம் என்றால், இவர்களை நாம் ரோல் மாடலாக, ஹீரோவாக நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்தோம்னா நாளை மறுமை நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் நாம் சொர்க்கத்தில் இருக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் சொன்னாங்க. இந்த உலகத்தில் நாம் யாரை விரும்புகின்றோமோ அவர்களோடு தான் சொர்க்கத்தில் இருப்போம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முகத்தை பார்க்க வேண்டுமா இல்லையா? உஜூஹி யௌம இது நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. சில முகங்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை பார்க்கும். அப்போ அந்த மாதிரியான முகமாக நம்மளுடைய முகம் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். அப்படி நம்முடைய முகங்கள் அப்படி வெளிச்சமாக அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய முகமாக இருக்கணும்னா இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்களோடு நம்மளுடைய நேசத்தையும் நட்பையும் வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களோடு நாம் நேசம் பாராட்ட வேண்டும். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்ய